கர்த்தராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றன்னா, அதுக்கு முன்னதான வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் நாம கை கொண்டா நம்ம எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போமா. நம்மளுடைய மிருக ஜீவன்களுக்குள்ளும் நமக்குள்ளும் மலடு இருக்காதான். நம்முடைய வம்சத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருப்பார். அதனால அவர் சொன்ன வாக்கை விட்டு அவர் மாறுவதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த நாட்களில் நாம் தாழ்ந்து போயிருக்கலாம், ஆனால் நிச்சயம் சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய நீதி நியாயங்களை நாம் பின்பற்றும் போது தேவன் தாமே நம்மை நல்வழிப்படுத்துவாராக. ஆமென்.